Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mode. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா வருஷங்களுக்கு சேஷம் இந்த மூவியோட ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம வாங்க வீடியோக்குள்ள போலாம். வருஷங்களுக்கு சேஷம் 2024ல மலையாளம்ல ரிலீஸ் ஆன ஒரு ஃபீல் குட் லைட் ஹார்ட்டட் டிராமா மூவி. இந்த மூவில யாரா நடிச்சிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா பிரணவ் மோகன்லால், தயான் ஸ்ரீனிவாசன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வினீத் ஸ்ரீனிவாசன் தான் இந்த மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஷார்ட் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னா சேர்ந்து மெட்ராஸ்க்கு வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் சாதிக்கணுங்கிற கனவோட வராங்க. ஒருத்தர் டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு, இன்னொருத்தர் மியூசிஷியன் ஆகணும்னு சொல்லி ஆசைப்படுறாரு. அவங்க வாழ்க்கையில படம் பண்ணி சக்சஸ்ஃபுல் ஆனாங்களா, இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில அவங்களோட ரோல் எப்படி இருந்துச்சு, எப்படி கஷ்டப்பட்டு போராடி அவங்களோட வாழ்க்கையில அவங்க ஜெயிக்கிறாங்கிறத அழகா சொல்லியிருக்கக்கூடிய ஒரு நல்ல லைட் ஹார்ட்டட் சக்சஸ் ட்ராமா. ரொம்ப இன்ஸ்பைரிங்கா எமோஷனலா இருந்துச்சுங்கிறது அப்பட்டமா இந்த மூவி பார்க்கும்போது உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள ட்ராமா எடுத்து ப்ராப்பரா நரேட் பண்ணியிருக்காங்க. எமோஷனலா கனெக்டபிளா ரிலேட்டபிளா இப்போ சினிமா இண்டஸ்ட்ரி மேல எவ்வளோ பேஷனட்டா எவ்வளோ ஆர்டிஸ்ட் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கிறது உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு நம்பிக்கை தர விதத்துல ஃபன்னு, எமோஷன், ஆக்ஷன் சொல்லி எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு நல்ல மூவி தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். ஸ்க்ரீன் பே இன்ட்ரெஸ்டிங்கா என்கேஜிங்கா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் லைட் ஹார்ட்டடா நீட்டா கொண்டு போயிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப்ல ஒரு சில விஷயம் எமோஷனலா இம்பாக்ட் பண்ணுச்சு. ஃப்ளோவை எந்த விதத்திலுமே அஃபெக்ட் பண்ணாம டெரிஃபிக்கான பெர்ஃபார்மன்ஸ் கேமியோ நிவின் பாலியை கொடுக்க வச்சு உங்களை இம்ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க செகண்ட் ஹாஃப்ல யோசிக்க விடாம. ஏன்னா ஹிருதயம்ல இருந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டை இங்க திரும்பவும் ரீக்ரியேட் பண்ணவும் ட்ரை பண்ணியிருந்தாங்க. அந்த மேஜிக்கல் பாண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் தான் படத்தை தாங்கி பிடிச்சிருக்குங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் கொடுத்த ரோல் எல்லாருமே ஜஸ்ட் பண்ணி நீட்டாகவும் ப்ராப்பராகவும் நடிச்சிருந்தாலும் பிரணவ் மோகன்லாலும் தனா ஸ்ரீனிவாசனும் சொல்லி ரெண்டு பேரோட பெர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டா தரமான ஒரு சம்பவமா அமைஞ்சிருந்துச்சு. அவங்க ரெண்டு பேருமே இந்த மூவிக்கு பேக் போனா அமைஞ்சிருக்காங்க, அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காங்க. டெக்னிக்கலா சவுண்டான மூவி, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமாட்டோகிராஃபி சொல்லி எல்லாத்தையுமே பார்த்து ப்ராப்பரா பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. இம்பாக்ட்ஃபுல்லான விஷயத்தை பீரியாடிக்கல் டிராமாவா செட்டு போட்டு அழகா கண்ணு முன்னாடி காமிச்சிருந்தாங்க ரியாலிட்டியோட. ஏன்னா ஒரு ஆர்டிஸ்டோட லைஃப்ல எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கோ அதை ஃபேஸ் பண்ணி அவன் எப்படி ஜெயிக்கிறான், அவனோட டிராவல் என்ன, ஜேர்னி என்னங்கிறதால அழகா லைட் ஹார்ட்டடா நீட்டா சொல்லியிருந்தாங்க. மூவில ஒரு ஸ்லோனஸ் லாக்னஸ் இருந்தாலும் எந்த விதத்திலுமே ஃப்ளோவை அஃபெக்ட் பண்ணல. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி நீட்டா இருந்துச்சு. 3 மணி நேரம் பார்க்குற அளவுக்கு பொறுமை இருந்தால் கண்டிப்பா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. கமர்ஷியல் ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக எடுக்கலங்கிறது அப்பட்டமா இந்த மூவி பார்க்கும்போது உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஃபீல் குட் ட்ராமாஸ், ஆர்ட் மூவிஸ் பார்ப்பேன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். வருஷங்களுக்குள் சேஷம் இந்த மூவிக்கு நாம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 7 out of 10. இந்த வீடியோ பிடிச்சோ லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி மூவி பேட்ஸ் உங்களுக்கு டாடா பை, see you and love you all.